பூமியில் வாழக்கூடிய மனிதகுல வரலாறு என்பது பல சாம்ராஜ்யங்களுடைய வரலாறோட பின்னி பிணைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட மனிதகுல சாம்ராஜ்யங்களுடைய வரலாறுகளில் மிக முக்கியமாகவும் தவிர்க்க முடியாத ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது தான் ரோம் எம்பையர் அப்படிங்கிற ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்யம் மித்தாலஜி மற்றும் வரலாற்று சார்ந்த ஒரு சம்பவங்களாக இருக்கக்கூடியது தான் இந்த ரோம சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது. இன்னைக்கான வீடியோவில் ரோம சாம்ராஜ்யத்தோடைய சீரியஸை வெற்றிகரமாக நம்ம தொடங்கியிருக்கோம். இந்த முதல் எபிசோடில் ரோம சாம்ராஜ்யத்தோடைய அந்த வரலாற்று பயணத்துக்கு என்னோட தயாராகிறதுக்கு அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. பை த பை, என்னுடைய பேர் சேகர். வெல்கம் டு த ரோம சாம்ராஜ்யம் தொடங்கினது அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இத்தாலின்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் சிறிய கிராமமாக தொடங்கி அதிலிருந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, யூரோப் மாதிரியான நாடுகள் வரைக்கும் பறந்து விரிந்திருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அப்படின்னு இன்றைக்கும் சொல்லப்படுறது இந்த ரோம சாம்ராஜ்யம் தான் அப்படின்னு வரலாற்றில் குறிப்புகள் இருக்குது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு 753 காலகட்டத்தில் சாம்ராஜ்யம் முதல்ல உருவானது அப்படின்னு வரலாற்று ரீதியாகவும் அதே நேரத்தில் மித்தாலஜி அடிப்படையாகவும் இந்த ரோம சாம்ராஜ்யம் தொடங்கப்பட்ட காலமாக பதிவுகளாக சொல்லப்படுது. ரோம் உருவானது மித்தாலஜி அடிப்படையில் இருந்து தான் தொடங்குச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது. அந்த வகையில் ரோம நகரத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு மன்னர் 2 சகோதரர்களை ஆட்சியில் குதிக்கும்படி ஆணையிடுகிறார். அந்த 2 சகோதரர்களும் யாரோடைய மகன்கள் அப்படின்னு மித்தாலஜி அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, போர்க்கடவுளான வார் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்படுற மார்ஸோடைய மகன்கள் தான் அந்த 2 பேரும். அவர் இருவருடைய பேர் அப்படிங்கிறது, ஒருவருடைய பேர் ரோம்லஸ் அப்படிங்கிறது ஒருத்தருடைய பேர், இன்னொருத்தருடைய பேர் ரீமோஸ் அப்படிங்கிறது. இந்த 2 சிறுவர்களையும் அந்த ஆற்றில் குதிக்க செய்து அந்த ஆற்றோடைய ஓட்டத்தில் அவங்க தப்பிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கும்போது ஒரு ஓநாய் வந்து அவங்களை காப்பாற்றி மீட்டெடுத்து வளர்த்ததா புராணங்கள் ரீதியாக அந்த மித்தாலஜி அடிப்படையில் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மீண்டெடுத்து வளர்ந்ததுக்கப்புறம் அந்த சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த மன்னரை போரில் தோற்கடித்து அவர்கள் அதை கைப்பற்றி ரோம சாம்ராஜ்யத்தை தொடங்க வைத்ததாகவும் ரோம சாம்ராஜ்யம் இப்படி தான் தொடங்குச்சுன்னு மித்தாலஜி அடிப்படையில் சொல்லப்படுது. இதில் ரோம்லஸ் அப்படிங்கிற அந்த சிறுவன் தான் முதல்ல அந்த போரில் கைப்பற்றி அந்த சாம்ராஜ்யத்தோட முதல் மன்னராக அரியணை ஏறினதா சொல்லப்படுது. பின்னால அவருடைய பேரை தான் இந்த ரோம சாம்ராஜ்யத்திற்கு ரோம் அப்படிங்கிற அந்த பேர் வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சதாகவும் கூறப்படுது. இதில் ரேமுலஸ் முதல் முறையாக அரசனாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சொந்த சகோதரரான தம்பியை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவர் அரியணை ஏறினார் அப்படிங்கிறதும் அந்த புராணத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம். ரோம்லஸ் அப்படிங்கிற அவர் ஆட்சி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் வந்து ஆட்சி பண்ணலை. ஒரு சிறிய கிராமம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை தான் அந்த டைமில் ரோம்லஸ் முதல் மன்னராக இருக்கும் போது ஆட்சி செய்தார். இவருக்கு பிறகு மொத்தமாக 7 மன்னர்கள் அடுத்தடுத்து ரோம சாம்ராஜ்யத்தை ரூல் பண்ணியிருக்காங்க. அப்படி ஆட்சி பண்ணதிலேயே தர்குனியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னர் தான் கடைசி ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் மிகவும் கொடுமை வாய்ந்த கொடூரமான ஒரு மன்னராக அந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணதுனால மக்களுக்கு இவரோட ஆட்சி பிடிக்காத காரணத்தினாலே அதிருப்தினாலேயும் அவருடைய ஆட்சியை மக்களே முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அன்று முதல் மன்னராட்சி முடிவுக்கு வந்து ரோமன் ரிபப்ளிக் அப்படிங்கிற மக்களாட்சி உருவாக்க தொடங்குச்சு. ரோமில் மக்களாட்சி உருவான உடனே அந்த நாட்டை ரூல் பண்ணக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது 2 கவுன்சிலர்கள் கொண்ட செனட் அப்படிங்கிற சபைக்கு கீழே வருது. இந்த சபையில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் அந்த நாட்டோடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செனட் சபையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் படைத்தவர்கள் பெரும்பாலும் எல்லாரும் ரோம்லஸோடைய மகன்களாகவும் அவர்களுடைய வாரிசுகளாகவும் தான் அடுத்தடுத்து இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் ரோம சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ண பெரிதும் வளர்த்து எடுத்தவர்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா சில முக்கியமான நபர்கள் அந்த பேரில் இடம் பிடிப்பாங்க. அதில் நம்ம எல்லாருமே அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு மன்னர் அப்படின்னா ஜூலியஸ் சீசர்னு சொல்லப்படக்கூடியவர். இவர் ரோம சாம்ராஜ்யத்தை மிக பெருசாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உருவாக்கியவர் அப்படிங்கிற அந்த பேருக்கு சொந்தக்காரராக இருக்காரு. இதுக்கப்புறம் இவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த ஒருவர் தான் பம்பி அப்படின்னு சொல்லப்படுறவருக்கு முக்கிய பங்கு இருக்கு. இவர் ஜூலியஸ் சீசரோடைய நண்பராக ஆரம்பத்தில் இருந்தாலும் கடைசியில் ஜூலியஸ் சீசரோடைய எதிரியாகவும் இவரே இருந்திருக்கிறாரு. இதை தொடர்ந்து கிரேசஸ் அப்படிங்கிறவர் ரோம சாம்ராஜ்யத்தோட மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா சிசாரோ அப்படிங்கிறவர் ரோம சாம்ராஜ்யத்தோட அந்த டயத்தில் மிகவும் பிரபலமான பேச்சாளராகவும் தத்துவ ஞானியாகவும் இருந்திருக்காரு. இவங்க எல்லாரும் ரோம சாம்ராஜ்யத்தை மிக பெருசாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உருவாக்குறதுக்கு முக்கிய பங்கு வகித்தாங்கன்னு வரலாற்று ரீதியாக சொல்லப்படுது. இதில் ஜூலியஸ் சீசரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரோம சாம்ராஜ்யத்தை
மிகப்பெரிதாக ஆக்குனதற்கு இவருக்கு ஒரு பங்கு இருந்தாலும் கூட இவர் பல போர்களில் வென்று ரோம சாம்ராஜ்யத்துக்கு பெருமை தேடி தந்தது மட்டும் இல்லாமல் ரோம நாட்டுடைய சக்தி வாய்ந்த மற்றும் தலைசிறந்த வீரர் அப்படிங்கிற பேரையும் அவர் பெற்றார். அவர் செய்த வார்களிலேயே கலிப்போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்களையும் அவர் ஃபேஸ் பண்ணி அதில் சண்டையிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் சிவில் வார்னு சொல்லப்படக்கூடிய உள்நாட்டு போரையும் ஜூலியஸ் சீசர் ஃபேஸ் பண்ணார். இந்த சிவில் வாரில் தான், உள்நாட்டு போரில் தான் அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்து பின்னால் எதிரியான பம்பி அப்படிங்கிற தன்னுடைய நண்பனை எதிர்த்து சண்டையிட்டு அந்த போரில் வெற்றி பெற்று நிரந்தர ஆட்சியாளர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவருக்கு அவரே அறிவிச்சுக்கிட்டாரு. இவர் தன்னைத்தானே இப்படி அறிவித்து கொண்டது செனட் சபையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான அதிருப்தியும் ஒரு பயத்தையும் உருவாக்குச்சு. அதனால பல பேர் அந்த சபையில் இருந்த எல்லாரும் சேர்ந்து திட்டம் தீட்டி சூழ்ச்சிகள் பண்ணி ஜூலியஸ் சீசரை அவர்களே கொன்றார்கள். ஜூலியஸ் சீசருடைய மரணத்துக்கு அப்புறம் ரோம சாம்ராஜ்யத்தை யார் ஆட்சி பண்றது அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய கடும் போட்டி அப்படிங்கிறது நிலவுச்சு. இந்த போட்டி யாருக்கு இடையில நிலவுச்சு அப்படின்னா, ஜூலியஸ் சீசருடைய மருமகனான ஆக்டவின் அப்படிங்கிறவருக்கும் ஜூலியஸ் சீசருடைய நெருக்கமா அவர் காலகட்டத்தில் இருந்த மார்க் ஆண்டனி அப்படிங்கிறவருக்கும் பிறகு லெபிடஸ் அப்படிங்கிற இந்த 3 பேருக்கு இடையில அந்த அதிகார போர் அப்படிங்கிறது மூல தொடங்குச்சு. இறுதியில் இந்த போட்டியில ஆக்டவஸ் தான் வெற்றி பெற்றாரு. அந்த வெற்றியின் காரணமா அவருக்கு அகஸ்டஸ் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டு ஆட்சி அவர் கையில ஒப்படைக்கப்பட்டுச்சு. இவரோட ஆட்சி காலத்துல ரோம சாம்ராஜ்யம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துச்சு. கிட்டத்தட்ட 50 முதல் 70 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இவருடைய ஆட்சி பகுதியா இருந்துச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சில நாடுகளுடைய பகுதிகள் உட்பட ரோம சாம்ராஜ்யம் கீழே தான் அந்த டைம்ல இவரோட காலகட்டத்தில் இருந்திருக்கு. உதாரணமா யூரோப்பில் இருக்கக்கூடிய ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, டர்க்கியோட மேற்கு பகுதி, ஆசியாவில் இருக்கக்கூடிய சிரியா உட்பட இவரோட வசம் இருந்தது. ஆனால் கிளியோபாட்ராவுடைய மரணத்துக்கு அப்புறம் ஆப்பிரிக்க நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எகிப்தும் இவரோட வசம் வந்துச்சு. இவருக்கு அப்புறமா 9 பேர் இந்த ரோம சாம்ராஜ்யத்தை ரூல் பண்ணியிருக்காங்க. அகஸ்ட் என்று பட்டம் பெற்ற ஆக்டவஸோடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் கடைசியாக ஆட்சி பண்ண அந்த மன்னருடைய பேர் தான் மார்க் அரேலியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தத்துவ மன்னராக அந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ரோம சாம்ராஜ்யத்துக்கும் வீழ்ச்சி அப்படிங்கிறது மெல்ல மெல்ல வர தொடங்க ஆரம்பிச்சது. கிபி 180க்கு அப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைய மெல்ல மெல்ல தொடங்குச்சு. இதுக்கு காரணமாக அமைஞ்சது தொடர் ஆட்சியாளர்களுடைய மாற்றம், படைகளுடைய பலவீனம், பொருளாதாரத்திலுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி, நாட்டில் ஏற்பட்ட நோய் தொற்று, இவையெல்லாம் காரணமாக அமைந்தது. ஆனால் வீழ்ச்சியடை தொடங்கினதுக்கு இது மட்டும்தான் காரணமே தவிர மொத்த சாம்ராஜ்யமும் அழிவதற்கு காரணமாக இருந்தது. இதை தாண்டி பல விஷயங்கள் அந்த நாட்டில் அந்த டைமில் நடந்திருக்கு. அவைகள் எல்லாமே முக்கிய காரணங்களாகவும் இதுவரைக்கும் ரோம சாம்ராஜ்யம் சந்தித்ததை விட பல இன்னல்களையும் பல துரோகங்களையும் பழிகளையும் பல போர்களுடைய வீழ்ச்சி அப்படின்னு தொடர்ந்துகிட்டே இருந்தது. அவைகள் எல்லாம் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் மட்டுமே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எப்படி சரிவை தொடங்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இந்த ரோம சாம்ராஜ்யம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்கள் மனதில் ஆழமாக பதிய தொடங்கும். அவைகளை அடுத்த பாகத்தில் நமதுடைய சேனலில் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த சீரியஸோடைய அடுத்த பாகம் வேணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோடைய நேமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.